நாளில் உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டவர் எப்போதுமே வாழ்வு. இது மதம் மாற வேண்டாம். ஒரு மனிதன் மனம் மாறினால் போதும். இவ்வானத்தில் பூமியும் படையாது சர்வர்களுக்கு மைட்டி. அவர் சொல்லாதும் ஒரு கட்டளை. இந்த வார்த்தைப்படி இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும். இது மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக உலகத்தில் வந்த ஒரு கடவுள். இந்த கடவுளை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் உட்கார்ந்த உடனே அருமையான ஒரு வசனத்தை பார்த்தேன். பொதுவாக என்னை கூப்பிடுறப்ப ஏதாவது சின்ன நோட்டீஸ் போடுவாங்க, சின்ன நோட்டீஸ் போட்டு கொடுப்பாங்க. இப்போ வாட்ஸ்அப்பு நிறையா அந்த இது மீடியா அதிகம் பண்ணால் ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்தோன்னா அந்த கம்ப்யூட்டர் வச்சு ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு அவருக்கு வாட்ஸ்அப் வரணும். அந்த வாட்ஸ்அப்பை எனக்கு அனுப்பிடுவாங்க. சர்ச்சு குரூப்பு அவங்க குரூப்பு சபை குரூப்புன்னு வச்சு அதில் ஒரு நோட்டீஸை போட்டுருவாங்க. இப்படி இன்னைக்கு மீடியா வந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிருக்கு. நிறைய மீடியாவில் நிறைய நன்மைகள் இருக்குது, தீமைகள் இருக்குது. அதனால் பொதுவாக அந்த நோட்டீஸில் உள்ள ஒரு வசனம் போடுவாங்க, ஏதாவது வசனத்தை போடுவார். நான் அவர் ஜோமணி போடுவார்னு நினச்சிட்டு நான் அதை பற்றி பேசிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 300 ரூபா கொடுத்து போடணும்னா போடுவார். அப்போ அங்கே உட்காந்துன்னா நோட்டீஸ் தரலே எந்த வசனத்தில் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. வண்டியில் ஏறி உட்காந்தோடனே புத்தகத்தில் எங்கள் வீடு வந்தேன். இப்போ தான் வந்தேன். காலையில் 5 மணிக்கு எழுந்தேன். சென்னையில் 3 சர்வீஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டை பிடிச்சி தூத்துக்குடியில் இறங்கி தூத்துக்குடியிலேருந்து வந்து திருநெல்வேலியில் 2 ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். என்ன பேசலாம்னு நினச்சி பைபிளில் ஒரு வசனத்தை எழுதிக்கிட்டே வர்றப்ப எனக்கு அது அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியல. காலையில் எனக்கு கிடைத்த வசனம் 2 Corinthians 2:14 வசனம், வெற்றி சிறக்கப்படும். காலையில் நான் வாசிக்கிறப்ப எனக்கு கிடைத்த வசனம், எனக்கு வெற்றி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு தோன்று. வாசனை. ஒரு சினிமாவுக்கு போனால் அந்த சினிமாவில் வந்து ஆப்போசிட் பார்ட்டி எப்படி கட்டிருப்பான்னா அந்த ஒரு சென்ட் ஸ்மெல் வரும். அப்போ இவன் இங்கே வந்துட்டு போயிருக்கானே, அந்த படம் 150 நாளோ 3 நாளோ ஓடிச்சு. அந்த சென்ட்டை வச்சு வீட்டில் வந்துட்டு போயிருக்காங்க வாசனை. அது மாதிரி உங்கள் பாஸ்ட் வந்துட்டு போனால் பாஸ்ட் ஒரு சென்ட் போடுவாங்க. பொதுவாக பக்கத்தில் போனால் வேறு ஒரு ஸ்மெல் வரக்கூடாதுல்ல, அதுக்காக தான் பாஸ்ட். எங்கள் அத்தை வந்திருக்காரு. எங்கள் சித்தியோட நாத்தனார் மகன் ஐயா கேட்டார், அவர் அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். எங்கள் சித்தி, எங்கள் அம்மா ஒரு கை நாட்டு, எங்கள் சித்தி ஒரு கை நாட்டு. ரொம்ப ஏழை, ஜாக்கெட்லாம் கெல்ல, முழங்காலே நிற்கிறவங்க. அப்படியே நாத்தனார் மகன் அவர் ஐஎம்எஸ்ல ப்ரொமோஷன் ஒர்க்கில் இருக்கார். அவரெல்லாம் சென்று போடுவோம், நான் சென்று போடுறதில்லை. ஒன்றும் நேரம் இல்லை, அது போட்டால் செட் ஆகிறது இல்லை. அதே மாதிரி கிறிஸ்து எங்கே இருக்காரோ வெற்றியின் வாசனை கொடுக்கும். காலையில் எனக்கு 5 மணிக்கு கிடைச்ச வசனம். நான் பைபிளை திருப்புறப்ப எழுந்த உடனே பைபிள் வாசிக்கிறது வழக்கம். ஒரே ஒரு வசனம் தான் வாசிப்பேன், நிறைய வசனம் வாசிக்க மாட்டேன். திரும்ப வாசி. அப்படி வாசிக்கிறப்போ அப்படி திரும்ப வர்றப்போ இப்போ அந்த வண்டியில் ஏறி உட்கார்ந்த உடனே பைபிள் நான் ஐயா சர்ச்சுக்கு போகிறேன். அவர் பெரிய ஊழியக்காரர், நம்ம ஸ்பீக் கேட்டுப்படலை. ஒருத்தர் பேச போயிருந்தார் மேடையில். ரொம்ப நேரம் பேசுகிறார், 3.5 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தார். மக்கள் பெரிய கூட்டம், 10 லட்சம் பேர் பேசிக்கிட்டே இருக்கிறார். கூட்டம் குத்தாயிடுச்சு போயிடுச்சு. கடைசியில் அந்த தூங்கிட்டு ஒரு தம்பி தாடியில் கை வச்சு கண்ணாடி போட்டு பாவம் ஏதோ தலையெழுத்து வந்துட்டேன், போகிறப்ப ஏதோ டிஃபன் தருவாங்கன்னு உட்காந்துருக்கானா என்னன்னு எனக்கு தெரியல. இவனை மாதிரி ஒரு பையன் உட்காந்துக்கிட்டே இருந்தான் ரொம்ப நேரம். பேசுறவரும் உடலை, அவரும் உடலை, இவனே வச்சு போகிற மாதிரி இல்லை. வேற வழி இல்லாமல் அவருக்கு லோ சுகர் ஆகிட்டு. பேசினவருக்கு லோ சுகர் ஆனால் கீழே விழுந்துருவார். அதனால நிப்பாட்டிட்டு பேச முடிச்சுன்னா அவனை கூப்பிட்டு, தம்பி என்னடா நீ இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கேன்னு கேட்டார். அவன் சொன்னான், அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அம்மா சொல்லிச்சு அந்த டேபிளில் அந்த மேசையில் போட்டிருக்க துணி எங்கள் வீட்டு துணி, அது முடிஞ்ச பிறகு எடுத்துட்டு வாடான்னு, அதனால நானும் உட்காந்துட்டேன்.
ஆண்டவர் உன் வாழ்க்கை வெற்றி சேர்க்கும் ஆண்டவர். அந்த வெற்றி எப்படி கிடைக்குன்னா, செவி கத்தாவே உன் செவியை, அந்த வசனத்தை போடுங்க, ஏசாயா 30, கத்தாவே உன் செவியை சாய்த்து கேளும். அப்ப கடவுள் செவியை சாய்த்து கேட்கறது இல்லையா? ஏன்னா வேதனையில் இருக்கான், துன்பத்தில் இருக்கான், எதிரி வந்துட்டான், வெளியே எதிரி வந்துட்டான், ஒன்னும் வியாதி, கடன் பிரச்சனை, தொல்லை, எவ்வளோ நிற்கிறான், ஜெயிலரு எவ்வளோ நிற்கான். அப்ப வேற வழியே இல்லாம ஆண்டவரை நோக்கி ஓடி ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து ஜெபிக்க ஒரு மனிதன் அவர் இசைக்கியா. செவியை சாய்த்து கேளுங்கப்பா, கர்த்தாவே நீர் ஒரு கண்களை திறந்து பாரும். ஏன்னா நான் ஆராதிக்கும் ஆண்டவர் யாரு? உயிர் உள்ளவர், அவர் பேசும் ஆண்டவர். எரேமியா 10:10 சொல்லுது. அவர் யாருன்னு எரேமியா 10:10 போடுவாங்க பாருங்க, எவ்வளவு அருமையா. அவர் உயிர் உள்ள ஆண்டவர். திருவிழியத்துல வாசிங்கன்னா வச்சிருக்கிறது ஒரு பவருங்கிற மொழிபெயர்ப்பு, இது 13வது மொழிபெயர்ப்பு. 15வது மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா எரேமியா 10:10, 15வது மொழிபெயர்ப்பு திருவிவிலியம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இன்னைக்கு புதிதான ஒரு தமிழில் அந்த பைபிளை மொழிபெயர்த்திருக்காங்க. 14வது மொழிபெயர்ப்பு மோனகன்கிற ஒரு மொழிபெயர்ப்பு. அது டிஎன்சி லுத்தரன் திருச்சபை மக்கள் மோனகன் வச்சிருப்பாங்க, அவங்களே அதை யூஸ் பண்றதில்ல. ஆனா திருவிழியம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதுல சொல்லும், கர்த்தாவே நீ மெய்யான தெய்வம்னா, அதுல சொல்லு உண்மையான கடவுள். அந்த திருவிழியம் நீங்க உங்க செல்ல வச்சிருந்தீங்கன்னா அந்த திருவிழியம் உங்கள்கிட்ட ஓபன் பண்ணி பாருங்க, இல்ல யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி பாருங்க. தெரிவித்த நீ நேரடி மெய்யான, நீ உண்மையான கடவுள். மெய்யினா என்னது? உண்மை. நல்ல தமிழ். இது சமஸ்கிருதம் கலந்தது. அன்னைக்கு என்ன, நீங்க முதல் எடிஷன் சீகன்பால் எழுதுறப்போ பராபரம், தேவன் வானத்தை பூமி சிஸ்தானம் வச்சிருக்க பைபிள் இருக்கு, அதுல பராபரம் இருக்கும். அடுத்த மொழிபெயர்ப்பு சர்வேஸ்வரன் இருக்கும். இதெல்லாம் சமஸ்கிருதம் ஹிந்தி கலந்தது. ஹிந்தி 300 வருஷம் தான் ஹிந்தி எடுது. ஹிந்தி பழைய மொழி இல்லை. ஹிந்திய ஒரு மிஷனரி இந்தியாவில் ஆள்றப்போ ஒரு ஊருக்கு போனா பெங்காலி பேசுறான், ஒரு ஊருக்கு போனா தமிழ், ஒரு ஊருக்கு போனா மலையாளம், ஒரு போனா தெலுங்கு, கன்னடம், இப்படி பல மொழிகள், 1200 மொழிகள் இருக்கு. எழுத்து வடிவம் இல்லாத 2500 மொழிகள் இந்தியாவில் இருக்கு. எழுத்து வடிவமே இல்லாத தமிழ், தெலுங்கு எல்லாத்தையும் கலந்து ஒரு கூட்டாடிக்கும். பக்கத்துல இருந்தா புரியும். அப்ப இதெல்லாம் சேர்த்து எல்லா மொழியும் ஒரு வார்த்தையை எடுத்து ஹிந்திங்கிற ஒரு பொதுவான மொழிபெயர்ப்பு உருவாகி 300 ஆண்டுகள் தான் ஆச்சுக்கிறாங்க. ஹிந்தியோட வரல. இன்னைக்கு ஹிந்தி தான் நமக்கு பொது மொழிபெயர்ப்பு பொதுவா சொல்றாங்க. ஆனா ஹிந்தி தமிழ் ரொம்ப பழமையான புதிய மொழிபெயர்ப்பு, புதிய பழமையானது. பெங்கால் அதை விட பழமையானது. அந்த 300 வருஷம் உள்ள ஹிந்தி. ஆனா லேட்டஸ்ட் செக்டார் திருவிழியத்தை வாசிக்கிறப்போ உண்மையின் கடவுள் அவர் ஜீவன் உள்ளவர் இருக்கிறார், உயிர் உள்ள கடவுள். ஜீவன் மீது சமஸ்கிருதம். அவர் யாரு? நாம் ஆராதிக்கும் கடவுள் யாரு? உயிர் உள்ளவர். அவர் நித்திய ராஜா. இப்போ இந்த சர்ச்சு சீயமலை ஏஜ் சர்ச், இதுக்கு ஓனர் யாரு? இவர் தான். இவரு ஏஜில் இருக்கிற இவர் தான் ஓனரு. ஏஜ் விட்டு வெளியே போனா இப்போ அவர் வேற மாதிரி திரும்பி வேண்டாம், அரசியெல்லாம் வேண்டாம். அவர் பையன் சிஎஸ்சி டிஎன்சில வேற, அது வேற லைஃப். இப்ப அதெல்லாம் வேண்டாம். எப்படி இவர் பிறந்து இவர் உண்மையா ஏஜுக்கு இருக்கிற இவர் தான் ஓனர். உண்மையா இல்லை, கடவுளுக்கு உண்மையா வேலை செய்யறப்போ. இதுக்கு இடையில இங்க நம்ம பாஸ் ஒருத்தர் பக்கத்து ஒரு ஊருக்கு என்னை கூப்பிட்டு போவாரு. முன்னால அடிக்கடி போவோம். அந்த பாஸ் தப்பு பண்ணவங்களே ஏஜில இருந்து வெட்டிட்டாங்க. அந்த ஊர் பேரும் மறந்து போச்சு, அந்த பாஸ் பேரும் மறந்து போச்சு. தப்பு பண்ணா வெட்டி விடுவாங்க, தப்பு பண்ணா இதெல்லாம் நித்திய ராஜா. உண்மையா இல்லையா? எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் அலையிலையா சொல்றீங்க? உண்மையா இருக்கிறே அவங்க தான் நித்திய ராஜா. அவரு ஆனா அந்த வானத்தின் பூமி கிடைத்த ஆண்டவர் நமக்கு அவர் தான் நித்திய பெர்மனன்ட் ராஜா. 5 வருஷத்துக்கு இல்ல, வாழும் கடவுள். அவர் உயிரோடு இருந்து இருந்தோடு எப்போதுமே அதான் சொல்றாரு. யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கிறனாலதான் நான் உன்னை விட்டு உன்னை, அவர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறது. அதுபோல அந்த ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறது. அவர் உயிர் உள்ளவர், அவர் எப்பவுமே கைவிடுது. அந்த அவரை பார்த்தா சொன்னார், செவியை சாய்த்து கேளும்.
கர்த்தா ஏசாயா 37:17 திரும்ப போடுங்க தம்பி. செவியை சாய்த்து கேளும் ஆண்டவரே. நம்ம என்ன அவரை கேட்டாலும் நமக்கு செவியை சாய்த்து கேட்கும் ஆண்டவர். ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு, 7-8 பிள்ளைகள், 7 கிராமம். இப்ப நாங்க பரங்குன்றாபுரம், எங்களுடைய 2 பேர் ஊரும் பரங்குன்றாபுரம், ரொம்ப குட் கிராமம். ஆனா இன்னைக்கு எல்லாருமே படிச்சவங்க, எல்லாருமே பெரிய வீடு, கார வீடு. மிஷனரிகள் கால் வைத்த முதல் பூமி, முதல் கிராமம் எங்களுடைய கிராமம். மிஷனரிகள் கால் முதல்ல எங்க கிராமத்துல வைக்கிறாங்க, சூரத் பங்களா பரங்குன்றாபுரம். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, தண்ணி பூமியில ஊத்து ஓடுது, அந்த தண்ணிலாம் காலில் பட்டு அந்த சேத்து புண் வந்துடுது. குதிரைக்கெல்லாம் சேத்து புண் நடக்க முடியல, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குமா எங்க ஊர்ல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்காதால மேடான பகுதி பங்களாச்சரண்டைக்கு தன் இருப்பிடத்தை மாற்றுறாங்க. அவங்க வர்றப்ப எங்க ஊர்ல கால்ரா, கூட்ட கூட்டமா மக்கள் சாகுறாங்க. கால்ராக்கு ஒரே மருந்து கிரேப் ஜூஸ் கொடுத்தா போதும், சீனி உப்பு கொடுத்தா போதும். இன்னைக்கு அதான் கால்ரா வந்தோடனே டைரியா இருந்தா ஹாஸ்பிட்டல் குளுக்கோஸ் போடுறாங்க, அந்த பல்ஸ் ரேட்டை டவுன் பண்றதுக்கு. அவ்வளவுதான். அப்போ 100% கிருஷ்ணமான ஊர் எங்க கிராமம், 100 விழுக்காடு. அந்த மிஷினிகள் அங்கிருந்து கோவப்பட்டு இதே மாதிரி மலைக்கு மங்களாச்சண்டைக்கு மாறணும்னா கோவப்பட்டு மீது 60 விழுக்காடுகள் தாய் மதத்துக்கு திரும்பிட்டாங்க. அப்படி பழமை வாய்ந்த கிராமம் எங்களுடைய பரங்குன்றாபுரம். இதே மாதிரி உட்கிராமம், உட்கிராமத்தில் வாழும் மனைவி கணவன், 8 பிள்ளைகள், வருமானம் இல்லை, விவசாயத்துக்கு போகணும், போய் வர்ற ஸ்கூலுக்கு காணல, 8 பிள்ளைகளுக்கு உணவு காணல. எப்போ பற்றாக்குறை இருக்கோ அங்கதான் சண்டை இருக்கும், பற்றாக்குறை இல்லைன்னா சண்டை இருக்காது. பற்றாக்குறை நிமித்தம் கணவன் மனைவிக்கு தினமும் சண்டை. 8 பிள்ளைகளுக்கு அவர் சம்பாதிக்கிறது காணல, ரொம்ப சண்டை. அப்போ ராஜாட்ட போய் கேள்றா, ஏதாவது கொடுப்பாரு. இன்னும் அந்த கணவரை திட்டிக்கிட்டே இருக்க அந்த அம்மா. அந்த ஆளு ரொம்ப பயந்த சுவாமி, மனைவி மிஞ்சி ஒண்ணுமே பேச மாட்டார். உட்கார்னா உட்காருவாரு, ஏந்தினா எப்படின்னா ஒரு ஆண்கள் மாநாடு நடந்தது. ஆண்கள் மாநாடுல ஃபைனல் செய்தி வந்தது. அப்போ ஒய்ஃபு பேச்சு கேட்கறவங்களாம் தனியா வாங்கினாங்க, மனைவி பேச்சு கேட்காதவங்களாம் தனியா வாங்கினாங்க. எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க, ஒரு மனுஷன் மட்டும் தனியா நிற்கிறார். அப்போ அந்த பேச்சாளர் யாருன்னா ரொம்ப பயப்படுவா மனைவிக்கு, இவங்கெல்லாம் மனைவி பேச்சு கேட்கிறவங்க, அவங்க கூட நிக்கிறியா, எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க, நீ மட்டும் தனியா நிக்க ரொம்ப பயப்படுவா ஒய்ஃபுக்குன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, என் மனைவி சொல்லி விட்டாங்க யாரு கூட நிக்காத தனியா நின்றான்னு, அதனால நான் தனியா நின்றேன். இதே மாதிரி ஒரு பயந்த மனிதர் அவர். அப்போ நகர்வனம் அந்த ராஜா ஊருக்குள்ள வர்றாரு. வர்றப்போ 2 பேரும் சண்டை போடுறாங்க. ராஜா மாறு வேஷத்துல இருக்கிறாரு. மாறு வேஷத்துல இருக்க ராஜா அவங்களை கூப்பிட்டு என்ன உங்க பிரச்சனைன்னு கேட்கிறார். ராஜான்னு தெரியாது, இதே மாதிரி பற்றாக்குறைங்க, எங்க ராஜா நல்லவரு, அவர் ஏதாவது கொடுப்பாரு, அதை போய் வாங்கிட்டு வானா இந்த கிறுக்கி அளவு போமாண்டதுன்னு புருஷனை திட்டுது. உடனே வந்தவர் சொன்னாரு, நீ காலைல அரண்மனைக்கு போங்க, நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி காலையில் 6:30 மணிக்கு அந்த அவர் போயிட்டாரு. போனால் வாசல் கூடத்தில் போய் விட மாட்டாங்க. இதே மாதிரி நாங்கள் சொன்னாங்க, ஒருத்தர் வந்தார் சொன்னாங்கன்னு ராஜா தான் சொன்னாருன்னா ராஜாட்ட அனுப்பிட்டாங்க. ராஜா தான் அவர் தான். அவர் போனோன்னா அங்கே இருக்க மந்திரியை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு எப்பா இவரை கூட்டிக்கிட்டு என்ன வேணுமோ அதை கொடுத்து விடுப்பான்ட்டாரு. கொடுத்து விட்டு சொல்லிட்டாரு. உடனே அதை கூட்டிட்டு போறாங்க, அங்க குடோனை கூட்டு போறாங்க. குடோன்ல கூட்டு போனா நிறைய லைனா 3 வீடு இருக்கு. அந்த 3 வீட்டுல 3 நிறைய வீடு, ஒரு பில்டிங்ல 3 ரூம். எப்படி மெயின் ரோட்ல கடை கட்டி இருக்க மாதிரி 3 கடை கட்டி இருக்க மாதிரி 3 ஷட்டர் போட்டுருக்கு. அப்ப கூப்பிட்டு வந்து சொல்றாரு, அப்பா ராஜா சொல்றாரு இந்த 3 ரூமுமே திறப்போம், ஒரு ரூமும் திறப்போம். அந்த ஒரு ரூம்ல இருக்கிறது எனக்கு பிடிச்சிச்சுன்னா அடுத்த ரூமுக்கு போக முடியாது. இந்த ரூம்ல இருக்கிறது பிடிக்கணும், அடுத்த ரூம் கூட்டு போவோம். அங்கேயும் பிடிக்கணும், அடுத்த ரூம். ஆனா ஒரு ரூம்ல எடுத்து பிடிக்கணும்னா அடுத்த ரூமுக்கு வரவும் முடியாது. ஒரு ரூம்ல எடுத்தா இன்னொரு ரூமுக்கு போக முடியாது. இதுதான் கண்டிஷன். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த ரூம்ல இருக்கிறத எடுத்துட்டேன்னா இந்த ரூமுக்கு வர முடியாது.
சரி, இந்த ரூம் வேண்டாம், இந்த ரூமுக்கு வந்துட்டு இந்த ரூம்ல எடுக்காம இந்த ரூமுக்கு போயிட்டுன்னா திரும்ப இந்த ரூம் தர முடியாது. ஏதாவது ஒரு ரூம் தான். ஆனா 3 வேண்டாம், 1 கிடைக்காது. நல்லா ஞாபகம் வச்சு அந்த 1000 கோடி கோடி லட்சாதிபதினு இந்த டிவியில ஒரு ப்ரோக்ராம் முடிச்சு பாருங்க. மிரட்டிடுவான். இதே மாதிரி மிரட்டான். அவர் ஒரு வழியா 4 மணி துணி கோம துணி கட்டியிருந்தவர். ஏழை, ஏதாவது துறப்பா பாப்பான்னாரு. எப்பா திரும்ப சொல்றேன், நல்ல கவனி. இந்த ரூம் திறந்தா இங்க இருக்குன்னா அந்த ரூம் திறந்த முடியாது. திரும்ப சொன்னாங்க. ஓகேன்ட்டாரு. கேம் ஸ்டார்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ரூம் திறந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரூம் திறந்தா பெப்சி இருந்துச்சு, ரோஸ் மில்க் இருந்தது, ஐஸ்கிரீம் இருந்தது, லேஸ் இருந்தது, சிப்ஸ் இருந்தது, மிக்சர் இருந்தது, ஜாங்கிரி இருந்தது, பாதுஷா இருந்தது, அப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல ரசகுல்லா ஃபேமஸ், அது இருந்தது. ஜார்க்கண்ட்ல குலோப் ஜாமுன் இருந்தது, அது ஃபேமஸ், அது அங்கே இருந்துச்சு. இப்படி அங்கே இருந்துச்சு. அதான் அங்கே சாப்பிட்ற பொருள். எவ்வளோ நாள் எடுத்துக்கோ, ஆனால் மூடிக்கா எடுத்தா திறக்க மாட்டோம். சாப்பிட்ற பொருள் தானே. உடனே ஒரு மூடுன்ட்டாரு, வேண்டான்ட்டாரு. அடுத்த ரூமுக்கு போனா வைடூரியம், தங்கம், கோமரேகம், வெள்ளி மதிக்க முடியாத அளவுக்கு அதிகமான பொருட்கள் அந்த ரூம்ல இருக்கு. இப்போ இதை எடுக்கதான் அங்க வெறும் ஜூஸ் ஆரம்பிச்சு, இங்க விலை அதிகமா இருக்கு. அப்ப அடிக்கிறவங்களும் ஜாஸ்தி இருக்குல்ல, மனுஷன் தானே. ஒன்னே ஒரு என்ன பண்ணாரு, சரிங்க எப்ப இது மூடுங்க, எப்ப திறந்தா திரும்ப மூடமா, திறந்து மூட்டான்னு திறக்க மாட்டோம், கவனமா கேள்வி. பரவாயில்ல மூடுங்கன்ட்டாரு. அடுத்த ரூமுக்கு போனாங்க. அடுத்த ரூமுக்கு போனா ஒரு 2 மாத குழந்தை இருக்கு. ஒரு 2 மாத குழந்தை மட்டும் இந்த ரூமுக்குள்ள இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? 8 பிள்ளைக்கு சோறு போடல இருந்தா வந்திருக்காரு. முதல் ரூம்ல சாப்பிட்ற பொருளா இருந்தது, 3வது ரூம்ல வைடூரியமா இருந்தது, கோமேடமா இருந்தது. 3வது ரூம்ல என்ன இருக்கு? 8 பிள்ளை வேண்டாம்னு நினைக்கிறது, 9வது பிள்ளை இருக்கு. கொடுமை தானே, காலத்தின் கொடுமைன்னு நினைச்சாரு. இப்ப வேண்டாம்னு சொன்னா தலையை வெட்டிடுவாங்க, வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதுதான் கண்டிஷன். என்ன சொல்ற? வேற வழி இல்லை, கடவுள் விட்ட வழி. 8 பேரு பிளஸ் நாங்க 2 பேர், 10 பேரு வழி நடத்துறோம். பிளஸ் ஒண்ணு ஆண்டவர் வழி நடத்த மாட்டாரா? 55-22 கர்த்தர் மேல் பாரத்தை அவர் உங்களை விசாரிக்கிறவர் முடியாது. அவர் உங்களை விசாரிக்கிறார். 1:5-7 55-22 Philippians 4 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், யோவான் 14 உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவரை நீ கவலைப்படாத. இப்படிப்பட்ட ஒரு பெரிய காகம் வந்தது. 9வது குழந்தை எடுத்துக்கிட்டு தைரியமா ராஜாட்ட போனாரு. ராஜா, டே உன் பிரச்சனையே என்னடா? 8 பிள்ளைக்கு சோறு போகணும், பொண்டாட்டி அடிச்சா திட்டினா, இதுக்கு இப்ப 9வது பிள்ளை தூக்கிட்டு போறீங்களா? நியாயம். கவலைப்படாதீங்க ராஜாவே, நான் பார்த்துக்கிறேன். அப்ப ராஜா சொன்னாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு என் பிள்ளையை வளர்க்க முடியல, என் மனைவிக்கு அவ்வளோ தாழ்ந்து காணலை, இந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வேணும். வந்துட்ட, உனக்கு அரண்மனையில் ஒரு வீடு தர்றோம், அந்த வீட்டில் இருந்துக்கோ, இந்த பிள்ளையை நீ பாதுகாத்துக்கொள் என்று அவனுக்கு அரண்மனை வீடு கொடுக்கப்பட்டு 3 வேளையும் வேலை இல்லாமல் உணவு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை அதுதான் அந்த ஆண்டவர் தான் கிறிஸ்துவின் ரட்சகர், நம்ம மீட்பதற்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் உங்களோடு என்னோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதித்து நமக்காக நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசுவின் ரட்சகர் உலகத்தில் வந்தார். அந்த ரட்சகர் ஆதியாகமம் 49:10 சொல்றார், சமாதான கர்த்தராய் இது என்னாகும் 24:17 யாக்கோபிலே நட்சத்திரம் தோற்றும், அது மனிதனுக்கு வாழ்வு. ஏசாயா 9:6 அமைதி அரசராக அமைதி அரச மிக 5:5 சொல்றார், எனக்கு ஒரு வான் ஒரு ஆண்டவர் பிறக்கப்போகிறார், அவர் அமைதியின் அரசராய் மன்னிக்க மாட்டவராய் பாவங்களை மன்னிக்க மாட்டவராய் மத்தேயு 1:23 பாவங்களை மன்னிக்க மாட்டவராய் மத்தேயு 1:23 இம்மானுவேலராய்
கூடவே இருக்கும் ஆண்டவர். இப்பதான் எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் சிறியதா இருந்தாலும் உன்னை ஆளப் போகிற இடத்துல பிறக்க போகிறார். அந்த ரட்சகரான அந்த ரட்சகரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. அவரும் EMS எத்தனை வருஷம் EMS வேலை பார்த்தீங்க? 33 வருஷம் வேலை பார்த்தா அவருக்கு ஒரு அங்கி கொடுத்தாங்க. கடைசி காலத்துல சோறு கொடுத்தாங்க அங்கி. அதுதான் உண்மை. எந்த சிசி கோயிலால போனாலும் அவரை ஏற்றுக்குவாங்க. ரொம்ப டைட் ப்ரோக்ராம் அவருக்கு. நான் EMS 6 வருஷம் ப்ரெஷராக இருந்தேன். நான் EMS போட்டு இல்லை, இப்போ NMS வந்துட்டேன். அங்கே ப்ரெஷர் எனக்கு எல்லா மிஷன் எல்லா பாஸ் எல்லாரும் ஒன்று தான். ஒரு ஊருக்கு மிஷனரியாக போயிருக்காங்க. மிஷனரியாக போகணுன்னு அந்த ஊர் பக்கம் மலை, பீகாருன்னு நினைக்கிறேன். மிஷனரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் போகிறாங்க. நான் சொல்வது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். எல்லாரும் போகிறாங்க. போகணுன்னா அந்த ஊருக்கு போகணுன்னா அந்த மிஷனரி சொல்கிறாங்க, அங்கே இருக்க தமிழ் மிஷனரி சொல்கிறார், GSலாம் போகிறார். ஐயா, இந்த ஊரில் போனோன்னா புகையில கொடுப்பாங்க வாயில் போடுறதுக்கு. நம்ம ஊரில் தண்ணி குடிப்பீங்களா காஃபி குடிப்பீங்களா? அவங்க வீட்டுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பீங்க? தண்ணி. காஃபி இல்லை. எங்கள் ஊரில் காஃபி தான் கொடுப்பாங்க. பரமண்டாபுரத்தில் வாணியம்பாடி திருப்பத்தூர் போயின்னா நாட்டார் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக தண்ணி தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத் போனால் சாராயம் கொடுப்பாங்க. போனோடனே சாராயம் தான் கொடுப்பாங்க. வீட்டில் காய்ச்ச சாராயம் ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க, ஃப்ரெஷ் சாராயம். இந்த ஊரில் கோயிலை கொடுப்பாங்க. நம்ம உள்ளே போகிறப்போ ஒரு தலைவர் இருந்தால் உள்ளே போக முடியாது. 20 கிலோமீட்டர் மலையில் நடந்து போன கூட சொல்கிறார், சரி தலைவர் எல்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வரப்போ அந்த ஆள் விட மாட்டான். அந்த ஆள் இருந்தா அடி வாங்கணும். சொல்லி கூட்டிட்டு போகிறான். உள்ள பக்கத்தில் போன கீழே வச்சு சொன்னால் யாரும் போக மாட்டோம். உள்ளே போகிறான், அவர் இல்லை, உள்ளே போயாச்சு. மிஷினரி வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்காங்க. மிஷினரி வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சோடனே முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. 1 hour கழிச்சு ஒரு குடிசை வீடு. வெளியே வர்றப்போ ஊரே ஒன்றா கூடி இருக்கு. ஊரே ஒன்றா கூடி இருக்கு. எதுக்கு ஊரே ஒன்றா கூடி இருக்குன்னு தெரியல. நிச்சயமா அந்த மிஷினரி சொல்லிட்டு, ஐயா எல்லாத்தையும் கெட்டி வச்சு தான் அடிப்பாங்க. கெட்டி வச்சு மரத்தில் கெட்டி வச்சுட்டு தான் அடிப்பான் சாட்டை எடுத்து. நமக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு அடி இருக்கு என்ன சொல்றாரு. இப்போ ஆஃபீஸ்லேருந்து போனவங்களாம் என்னடாது அங்கேயே இருந்திருக்கலாம். இது எல்லாம் பயந்து ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு மாதிரி பயந்து போய் இருக்கிறப்போ முதல் நாள் மிஷினரி வர்றார். அந்த தலைவர் கிட்ட, அப்பா உள்ள என்னப்பா செஞ்சீங்கிறார். பார்த்தா அசிங்கமா திட்டுறவரு, அடிக்கிறவரு, அப்படிப்பட்ட மனிதர் அவங்ககிட்ட கேட்கிறா, உள்ள என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன பண்ணீங்க? இல்லை, எங்களால வெளியே இருக்க முடியல, எங்க உடம்புலாம் எரியுது, என்ன பண்ணீங்க? எங்களுடைய கஷ்டம் மாறுது, என்ன பண்ணீங்க? நாங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணோம். இசையா 37 கட்டாவே செவியை சாய்த்து கேளுங்க, ஜெபம் பண்ணோம். இந்த ஜெபம் எங்களுக்கு பண்ண மாட்டீங்களா? இந்த பிரேயர் எங்களுக்கு பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் வெளியே 3 மணி நேரம் ஒரு மீட்டிங் நடந்ததான், பெரிய கன்வென்ஷன். அந்த ஆண்டவர் தான் எதுக்கு, அந்த தான் ரட்சகர். அந்த ரட்சகர் உங்களுக்கு எனக்கு பிறந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் செவியை சாய்த்து தகப்பனே எனக்கு வாழ்வு வரும்னு கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவர் எப்பவுமே செவியை சாய்த்து வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நீங்கள் ஆண்டவரை நோக்கி தகப்பனே எனக்கு வாழ்வு வரும்னு கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த பெற்ற வாழ்வை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை அந்த ஏழை விவசாயிக்கு இயேசு ரட்சகருங்கிற குழந்தையை கிடைத்த போது ஒரு புதிய வாழ்வு கிடைச்சது. அதே மாதிரி நீங்கள் நானும் உங்க லைஃப்ல பாஸ்ட் ஜெபம் பண்ணார், இயேசு நாமத்தை சொன்னார். உங்களுடைய வயதிலை மாறிக்கலாம், தலைவலி மாறிக்கலாம், உங்கள் கஷ்டங்கள் மாறிக்கலாம், அமைதியற்ற வாழ்வை ஒரு அமைதியான வாழ்வு வந்திருக்கலாம். ஆண்டவர் நல்ல குடும்பங்களை உங்களுக்கு தந்திருப்பார். இப்போ உங்க குடும்பத்தில் நல்ல சுகபோகமான வாழ்வு இருக்கு. வாழ்வு இருக்கிற நீங்களாலும் எப்படி ஒரு கனிவு மக்களாக காணப்படுகிறோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அவங்க வீட்டுல ஒரு மரம், மாமரம், நல்ல ஸ்வீட். இமாம் பசங்க மாங்காய் சாப்பிட்டீங்கன்னா மாங்காவே இனிக்கும்.
மாம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா 2 உதடு ஒட்டும், 2 மணி நேரம் டேஸ்ட் இருக்கும். திருச்சி தான் ஃபேமஸ் இமாம் பசங்க. நம்பர் 1 திருச்சி தான். எல்லா மாம்பழம் 50 ரூபானா அது 300 150 ரூபா, 3 மடங்கு விலை. எல்லா மாம்பழம் 100 ரூபானா அது 300 ரூபாய் ஆயிக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல மாம்பழம். ஒரு அந்த ஊர்ல பெரிய அறிஞர் ஒருத்தர் வந்தார். அவர் நல்ல அறிஞர். அவரை எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. அப்ப இந்த மாமரத்தை வச்சிருக்கு, மாமரத்தை வச்சுருக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தார், ரொம்ப பெருமையா இருந்தார். அப்போ அந்த அந்த அறிஞர் சொல்றீங்கள, என் மாமரம் நல்லா இனிக்குது, இதை நீங்க புளிப்பாக்க முடியுமா? நல்ல தெளிவுன்னு சொல்றீங்க, இதை புளிப்பாக்க முடியுமா? கொஞ்சம் சொன்னாரு, முடியும் பாங்க. இனிக்கிற மாமரத்தை நீங்க புளிப்பாக்க முடியும். 2-3 மாசம் மரத்தை விடுனாரு. மரத்தை விட்டுட்டு இவர் கொடுத்துட்டாரு. சுத்தி வேப்ப முத்து போட்டாரு. அப்புறம் சிறுகுருந்தான மரத்தை நட்டாரு. கசக்கிற பொருளா மரத்தை சுத்தி போட்டாரு. தோற்கிற பொருளா மரத்தை சுத்தி போட்டாரு. அடுத்து பூ வர்றப்போ அந்த மாங்காய் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி நம்ம வாழ்வு இயேசுங்கிற மூலம் வெற்றியான வாழ்வை பெற்றுக்கொண்ட நீங்கள் வேணும். இந்த உலகத்துல கலாத்தியர் 5:19 சொல்றது மாம்சத்து நிச்சயம் சொல்றோம். சொல்றப்போ பெச்சார தேசித்தனம் சொல்றாரு. 13 துணிச்சலுக்கு உடம்பெட்டை நாம இருந்தோம். மத்தேயு 15 கெட்ட வார்த்தையின் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். ஒருவேளை இயேசுங்கிற ரட்சகரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நம்முடைய வாயில் இருந்து கெட்ட சிந்தனைகள், கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. அது நம்மை தீட்டுப்படுத்த வேதம் சொல்லுது. கலாத்தியர் 5:19 தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுங்கிற முயற்சி அல்ல, அது தேவ கோபாக்கினே என்று சொல்லுகிறார். நாம் நல்ல சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும். வேதம் சொல்லுது, நீ நல்ல சிந்தனைகளை சிந்தி, நல்ல தெளிவுள்ள சிந்தனைகளுக்கு கடந்து போ. அப்பதான் ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் வேதம் சொல்வது மனம் மாற வேண்டும். மனம் மாறிய போது ஒரு மாடல் லைஃப். அதுதான் ஞானஸ்நானம் வந்திருப்போம். பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறீர்கள் என்று அந்த பாச தண்ணிகள் முக்கி தூக்குறப்போ நீங்க பாவத்துக்கு செத்துட்டீங்க. கெட்ட சிந்தனைகள் வர நம்ம மனதிலிருந்து வரக்கூடாது. தெளிவுள்ள சிந்தனை ஆண்டவருக்கு தர வேண்டும். நல்ல செயல்பாடு ஆண்டவர் தர வேண்டும். மாற்று அதாவது வெளிப்பாடு, ஒரு சாட்சியான வாழ்வு, மக்கள் மத்தியில ஒரு சாட்சியான வாழ்வு. எப்படி சாட்சியான வாழ்வுன்னா, ஒரு அக்கா அண்ணன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே 2 பேருக்கு சண்டை. ஆனா சண்டை அமைதியே இல்லாது, குத்து ரொம்ப நடக்கும். ரத்தம் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவாங்க, திடீர்னு ஆங்கிங் பண்ணிடுவாங்க, திடீர்னு ஃபயர் பண்ணிக்குவாங்க, என்னென்னவோ நடக்கும். ஒரு வாழ்க்கை கஷ்டமான சூழ்நிலையில். ஆனா 2 பேருக்குமே கிறிஸ்துவ பிடிக்காது, கிறிஸ்துவ விரோதி. 2 பேருமே கிறிஸ்துவத்துக்கு விரோதி. 2 பேருமே ரொம்ப நாள் கழிச்சு இங்க ஈக்குவலா இருக்கு. ஜென்ஸ் லேடிஸ் ஈக்குவலா இருக்கு. கொஞ்சம் தான் ஜென்ஸ் கம்மியா இருக்காங்க. நிறைய பெட்டிகா சர்ச்சில் 95 விழுக்காடு லேடிஸ் தான் இருக்கு. 5% தான் ஜென்ஸ். பையன் நல்லா வேலை செஞ்சிருக்கிறார். ஏன்னா ஈக்குவல். நீங்க 70, நீங்க 60%, 40% கிட்ட இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட 50-50 கூட இருக்கலாம் சொல்லலாம். 2 பேருக்குமே கிறிஸ்து பிடிக்காதான். அந்த அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி போச்சு. இது கேரளா பக்கம் போலான்னு போறப்போ மலை அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் என்னன்னா மேல என்னவோ இருக்குன்னு வந்தாங்க. பார்த்தா நல்ல டெக்கரேஷன் பாருங்க, ரொம்ப ஹைஃபை பாருங்க. அப்படியே ஃபால் சீலிங் போட்டு அப்படியே சாதாரண ஓட்டு செட்ட பெரிய பில்டிங், பெரிய பங்களா மாதிரி பில்டிங்கா மாற்றி வச்சிருக்காங்க. அந்த ஸ்கிரீன் போட்டு சும்மா வெளியில எவ்வளவு அலங்காரமா பண்ணி வச்சிருக்காரு. பார்க்கறது ரொம்ப ஹைஃபையா இருக்கு. முன்ன வரப்பம் அப்படி இல்லை. கடைசியா நான் 4-5 வருடம் ஆச்சு. ஆனா ரொம்ப இந்த அம்மா படிச்சது, உட்கார்ந்தது, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டது, வார்த்தையை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகள் வாழ்வு கொடுக்கணும். சங்கீதம் 107:19-20 சொல்றாரு. ஏசாயா 55:11 அந்த வார்த்தை வெறுமையாக வராது. என்ன நோக்கத்தோடு கடனானதோ அந்த நிறைவேற்றும் வார்த்தை. அந்த வார்த்தை இருவரும் கருத்துப்பட்ட இது மனிதன் வார்த்தை தான். அதுதான் இயேசுடைய படம் எங்கேயுமே இல்லை.
அந்த குடியில போய் இயேசு மறுபடியும் படத்தை தவிர வார்த்தை தான் கிறிஸ்துவுக்குள்ள முக்கியம். அதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அது தேவனும் தேவனாய் இருந்தது, சகலமும் ஒரு மூலம் உண்டாயிற்று, அவருக்கும் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு வழியா இருந்தது. அந்த வார்த்தை வேலை சொன்னது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சர்ச்சைக்கு போனது இன்னும் வீட்டுக்கார கூட சண்டை ஜாஸ்தி, இன்னும் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா தெரியும், ஆனா அந்த வார்த்தை போக போது ஞானஸ்தானம் வாங்க வேண்டிய அக்கறை வந்துச்சு. ஞானஸ்தானம் வெள்ளச்சாலை கட்டி விடுவாரு, வீட்டுல இருந்து கட்டிட்டு வந்து அந்த தொடக்கத்தில் இருப்பான், சிறுப்பால இருப்பான். பொருள் வழியில ஒரு சிஸ்டர்கிட்ட பழகி கொஞ்சம் அந்த சேலையை கட்டிட்டு வந்து சர்ச்சைக்கு வந்து ஞானஸ்தானம் வாங்கிட்டாங்க, கம்பெனியில் அட்டன் பண்ணிட்டாங்க, எல்லாம் நடந்தது. இப்ப அவருக்கு தெரியாது. ஒரு நாள் அவர் இதான் தினப்படி மேக்கடிக்கு போறாரு. அந்த கிழக்கு முக்குல அந்த செங்கோட்டை அந்த முக்குல நின்று பார்த்தாரு. இன்னமும் பார்த்துச்சு நினைச்சுட்டு வீட்டுக்கு போகுது. ஆனா அந்த ஆள் ஒண்ணுமே செய்யும். அந்த ஊருக்குள்ள திரும்புற வழியை பார்த்துச்சு. அதுக்கும் சொல்லல. இன்னொரு நாள் இன்னும் சில மாதங்கள் கழித்து சர்ச்சுக்குள்ள இருந்து வெளியே வரவே பார்த்தேன். ஒண்ணுமே சொல்ல. அப்புறம் அந்த ஆள் ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. அவரு நம்மாக்கு பொறுக்கல, பொங்குனது பொறுப்பது போது பொங்கிய வீணாத கேட்டுச்சு. 6 மாசம் முன்னாடி செங்கோட்டை முனையில பார்த்த, அப்புறம் அந்த ஊருக்கு முனையில பார்த்த, அப்புறம் இந்த முக்குல பார்த்த, அப்புறம் அந்த ஏஜி சர்ச்சு ஜீவன்மலை சர்ச்சுக்கே போயிட்டு வர்றத பார்த்த. உனக்கு கிறிஸ்தவனாலே பிடிக்காது, நீ ஒண்ணுமே கேட்கலையே ஏன்டான்னு கேட்டுச்சு. புருஷனை பார்த்து எடுக்கிறாங்க. அது ஒண்ணும் இல்ல, 2 வருஷமா சர்ச்சுக்கு போற எனக்கு தெரியும். நீ எப்போ சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சா என் கூட சண்டை போடுறத விட்டுட்ட. இவ்வளவு ஆனந்தமா சீக்கிரம் பாருங்க. அந்த அக்கா அவ்வளவு சண்டை போட்டுட்டாங்க. ஞானஸ்தானம் வாங்குறது எனக்கு தெரியும். நீ இப்படி போனா நான் அந்த தென்காசி இருக்க ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டேன். அந்த மலை மாதிரி அங்க ஒண்ணு மலை மாதிரி அவர் யாரும் விட்டுருக்காரு. இப்ப நம்ம வீட்டுல என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வீட்டை பார்த்து எங்க வந்துட்டாங்க. இதுதான் வெற்றியான வாழ்வு, இதுதான் வெற்றியான வாழ்வு. அதுதான் 2:14 கால எனக்கு 5 மணி கடவுள் வார்த்தை தந்தாரா இல்லையோ, வெற்றியுள்ள வாழ்வை ஆண்டவர் தருகின்றவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கார். அவரை நோக்கி பார்த்த போது ஒரு கால வெட்கப்பட்ட போறாங்க. அந்த ஆண்டுக்கு வெற்றியான வாழ்வை நான் கேட்போமா? கேட்கிறப்ப நிச்சயமாகவே நமக்கு வாழ்வு இருக்கும். ஒரு உயிரில் ஆண்டு நம்மோடு கடந்து வந்தோம். அந்த ஆண்டாட்ட தகப்பனே எங்களுக்காக இந்த கிருபையை தாங்க தகப்பனே, ஒரு இறக்கத்தை தாங்க தகப்பனே, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, ரத்தப்பட்டியான இயேசு ரத்தம் சொன்ன பாவமளிக்கிறதா எங்களுக்காக சிலுவை சிந்த ரத்தத்தை நீட்டி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒன்றுக்கு பிள்ளைகளின் நஷ்டமில்லை தகப்பனே. எத்தனையோ வேதனையின் மத்தியில, எத்தனையோ துன்பங்கள் மத்தியில தகப்பனே நீ நஷ்டமில்லை தகப்பனே. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தகப்பனே, 105 நிமிடங்கள் தகப்பனே, உங்களுடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில உங்களுடைய வல்லமை இறங்கத்தின் தகப்பனே, உங்களுடைய விடுதலையின் கரம் தகப்பனே, உங்களுடைய இறக்கத்தின் கரம் தகப்பனே, உங்களுடைய விடுவிக்கிற கரம் தகப்பனே. மரணம்ங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருந்துச்சுப்பா. கடன் பிரச்சனை நான் வாழக்கூடாது வாழங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருக்குப்பா. அதுக்கு நீங்க ஒரு விடுதலை தந்திருக்கீங்க தகப்பனே. எனக்கான கடன் பிரச்சனைகளுக்கு நீ மீட்பரா எங்க மத்தியில வந்திருக்கீங்க தகப்பனே. ஒரு நேசரா இயேசு என்று தேடுவாயாக. இயேசு ரட்சகர் எங்களுக்கு வந்திருக்கிறார். பாவங்களை நீக்கிட்டாங்க. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்காக தகப்பனே. ஒரு விதமான கேன்சர் வியாதி தகப்பனே, கேன்சர் எனக்கு முற்று எடுக்குன்னு சொல்றாங்கப்பா. கட்டிகள் தகப்பனே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? உங்களுடைய கிருபை எனக்கு வராதா? உங்களுடைய இறக்கம் எனக்கு வராதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில தகப்பனே, ஒரு விசை கூட மனநிறங்கப்பா. மனநிறங்க குடும்பத்துல எனக்கு மனைவிக்கும் ஒரு நல்ல உறவில்லை, எனக்கு கணவருக்கு நல்ல உறவில்லைப்பா. அவரே ஒரு தீவிரவாதியா இன்னொரு மனத்துல இருக்கிறார். நான் ஒரு ஜீவன்ல தகப்பனை பிடிச்சிருக்கேன். எங்களுக்கு இந்த உறவில்லாத தன்மையில உயிரின தகப்பன
ஏமியா 10:10 தகப்பனே, நான் நித்திய ராஜா, ஐயா ஜீவிக்கும் ஆண்டவர், வல்லமையுள்ள தேவன் மாற்றப்படி அந்த பரமபிதா எங்களுக்கு விடுதலை தர வேண்டுமா? நான் எங்க கணவர் மத்தியில நீங்க இறங்குங்கப்பா. அவர் அந்த குட்டி பழக்கத்திலிருந்து முழுமையான விடுதலை, நிறைய பணம் நிறைய வாங்குறார், கை நிறைய சம்பளம், அதற்கு முன்ன கடன், மரண பள்ளத்தாக்கு, கெட்ட பழக்கம், கெட்ட சிந்தனைகளப்பா, அந்த மனிதனுக்கு விடுதலை வேணும். ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அந்த மனித ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. உன் விண்ணப்பத்தை கேட்டு, உன் கண்ணீரை கேட்டு, உன் துக்கமாக்க முடிந்து போச்சு வாக்கண்டே. ஏசாயா 37:17 உங்களுடைய செவியை சாய்த்து கேளுங்கப்பா. எதிர்க்கிற அந்த பிறகு மத்தியில் இறங்குங்கப்பா, இறங்குங்க தகப்பனே. ஒரு முழுக்கத்தோடு இந்த மக்களுக்கு போய் காசல் சொல்லணும் அழைச்சிருக்கப்பா. இந்த நற்செய்தி அந்த மக்களுக்கு விடுதலை நற்செய்தியா, இந்த நற்செய்தி அந்த மக்களுக்கு வாழ்வதற்கு நற்செய்தியா, அந்த நற்செய்தி அந்த மக்களுக்கு உயிர்ப்பிக்கும் நற்செய்தியா, இந்த நற்செய்தி ஒரு புத்துணர்வை கொடுக்கும் நற்செய்தியா மாற்றிட்டாங்க. ஒவ்வொரு பிரச்சனை இருக்கட்டும், ஒவ்வொருவருடைய மனசு இருக்கட்டும், ஒவ்வொரு கிருபை இருக்கட்டும்.